இறால வச்சு இந்த மாரி ஒரு சூப்பரான குழம்பு வைங்க. யம்மியா இருக்கும். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு, கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் மிளகு போட்டுக்கலாம். நான் 2 பெரிய வெங்காயம் நறுக்கி போட்டிருக்கேன். அது வதங்கறதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு போட்டிருக்கேன். கருவேப்பிலையோடு சேர்த்து நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறமா 2 நல்லா பழுத்த தக்காளி போட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு, நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்ச சொரக்காய் சேர்த்துருக்கேங்க. சொரக்காவோடு நல்லா கலந்து விட்டுட்டு, ஒரு 1/2 கிலோ எறா க்ளீன் பண்ணி அதில போட்டிருக்கேன். காரத்துக்கு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளும், 1 ஸ்பூன் மல்லித்தூளும், கொஞ்சமா கரம் மசாலாவும் போட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் தக்காளி வதக்கும்போதே போடணும். மறந்ததுனால அதுக்கப்புறமா அதில ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சிடலாம். ஒரு கொதி கொதிக்கட்டும். இல்லைன்னா காய் வேகாது. அதுக்கப்புறமா புளி தண்ணி அதில மிக்ஸ் பண்ணி நல்லா வேக விடுவோம். நல்லா காய் குழஞ்சு வெந்து வரும்போது தேவையான அளவுக்கு மிளகுத்தூள் போட்டு, கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு இறக்கி, சூடான சாதத்தில சாப்பிட்டோம்னா யம்மியா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.